ஹலோ டியூட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ட்ரால் ஃபேஸ் வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணணுமா? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா CapCut. இதே வீடியோவை இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. CapCutல வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக VPN ஆனில் தான் இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு VPN டவுன்லோட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு CapCutஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். VPN கனெக்ட் பண்ணிவிட்டு CapCut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு தெரியுதுல, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோஸ் ஆர் வீடியோ எதை வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். கீழே தெரியுது பார்த்தீங்களா, ஆட் சிம்பிள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜோட டியூரேஷனை ஒரு 10 செகண்ட் அகைன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ப்ராப்பராக ரன் ஆகுதான்னு. ரன் பண்ணதுக்கப்புறம் கீழே தெரியுது பார்த்தீங்களா ஓவர்லே, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஓவர்லேயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரால் ஃபேஸ் இமேஜ் உங்களுக்கு கூகுளில் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரால் ஃபேஸ் இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கு அகேன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோ கிளிப்போட எண்டு வரைக்கும் கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ட்ரால் ஃபேஸ் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த க்ரீன் பிளேஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியில் 100 வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்க க்ரீன் ஸ்க்ரீன் மாறிடும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக ப்ராப்பராக அந்த ஃபேஸ்க்கு அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா ஆரோ சிம்பிள், அதை கொடுத்துக்கோங்க. ட்ரால் ஃபேஸ் ஆட் பண்ணிங்கள அந்த இடத்துல கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா எஃபெக்ட், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பிளாக் ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணுன்னா கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட், இன்டென்சிட்டி, சைஸ் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா ஆரோ சிம்பிள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான அவுட்புட் நமக்கு கிடச்சிச்சு. ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே தெரியுது பார்த்தீங்களா 1080p, இதை கொடுத்து நீங்கள் ரிசல்யூஷன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4K வீடியோ வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே தெரியுது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட் சிம்பிள், அதை கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.